பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம், யாருமே நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறாங்களே. நம்ம என்ன அவ்வளோ கேவலமாக போடுவோம்? இல்லையே, நல்லா தானே போடுவோம். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்குறாங்களே, நீ ரொம்ப அழகா போடுறேன்ட்டு. தீபா, தீபா, ஆஹா, இது ஊதா மண்டை தானே. வரட்டும் வரட்டும், வச்சு செஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் போனியா ஒரு பெத்த அமௌண்ட் பிடிங்கிற வேண்டியதுதான். வாங்கக்கா வாங்க, இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா? ஒரு பார்லர் ஒருத்தி ஓபன் பண்ணிருக்கிறாளே, போலாம் நம்ம போய் பார்க்கலாம் செய்யலாம்னு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்துச்சா? அது எதுக்கு கேக்குற தீபா? எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் வளர்த்துட்டு கிடக்குறான். அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு அது தட்டை அறுத்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு மாத்தி மாத்தி வீட்டுல வேலையே சரியா போய்க்கோ பார்த்துட்டு. அதனாலதான் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். சரி, அதனாலதான் வந்து பார்த்துட்டு, சரி இது வரைக்கும் நம்ம ஐப்ரோவே பண்ணது இல்லையே, சரி இப்பதான் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். ஆஹா, ஓகே ஓகே. சரிங்கக்கா, வாங்க வாங்க, இந்த சேர் மேல படுங்கக்கா. அக்கா, மேல ஒரு கை கீழே ஒரு கை பிடிங்கக்கா. புருவத்தை தூக்கி பிடிங்க, அப்பதான் நல்லா ஷேப்பா வருங்கக்கா. சரிம்மா தீபா. வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களேக்கா, அதனால கொஞ்சம் அப்படிதான் வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ ரொம்ப வலிக்குது தீபா, ஒன்னொன்னா பிடிங்கி விட்டுறியா? அக்கா அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுக்கா, ஷேப் வராதுக்கா. ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குதே, கொஞ்சம் பார்த்து தீபா பார்த்து. சரிக்கா சரி, மெதுவாக தான் எடுக்கிறேன். சரிக்கா, இந்த பக்கம் எடுத்தாச்சு, இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி கை பிடிங்கக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அக்கா எந்திரிச்சு உட்காந்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா. ஓகே ஓகே, நம்ம ஊர்லேயும் ஒரு பார்லர் ரெடி ஆயிட்டாங்க மேம். சரி, எவ்வளோ ஆச்சுமா? அக்கா, ஒரு புருவத்துக்கு 30 ரூபாய்க்கா, 2 புருவத்துக்கு 60 ரூபாய். என்னது, ஒரு புருவத்துக்கு 30 ரூபாய், 2 புருவத்துக்கு 60 ரூபாயா? அடடா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஒரே புருவம் போதும்னு சொல்லிட்டு பண்ணே. அக்கா, நானும் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறேன், அதனால இப்படிதாக்கா நான் வாங்கணும். நீ கடையை டெவலப் பண்றதுக்கோசம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்ப, அதுக்கு நீ செலவு பண்ண காசெல்லாம் வர கஸ்டமர்கிட்ட நீ வசூல் பண்ணிருவியா? நீனே 3 ரூபாய் கொடுத்து பிளேட் வாங்கி கொஞ்சம் ஃபேர் லவ்லி போட்டிருந்தா நானே கிளீனா வலிச்சு எடுத்துட்டுப்பேன். சரி, ஏதோ புதுசா கடை வச்சிருக்காளே, வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லி பார்த்தாக்கா நீ 60 ரூபாய் கேக்குற. ஆஹா, இப்படி எல்லாம் பேச தெரியுமா உங்களுக்கு? கடையில போட்டு சேரை போட்டு உங்களுக்கு ஃபேனை போட்டு லைட் போட்டு சொகுசா உங்களை படுக்க வச்சு ஐப்ரோ எடுத்தா 30 ரூபாயில நீங்க பிளேட்ல சொரண்டிடுவீங்களா? ஒழுங்கு மாதிரி தான் 60 ரூபாய் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கடையை விட்டு காலி பண்ணுங்க. கடைக்குள்ள வாக்கா வாக்கான்னு சொல்லிட்டு இப்ப கடையை விட்டு போன்னு சொல்றேன் நீனே. ஒரு ஐப்ரோவுக்கு 10 ரூபாய், 2 பக்கத்துக்கு 20 ரூபாய், அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். இஷ்டமா இருந்தா வாங்கிக்கோ, கஷ்டமா தான் விட்டுரு. இந்தா இப்ப என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது, மீதி 10 ரூபாய் இன்னும் 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஒரு ஐப்ரோவுக்கு 30 ரூபாய், 2 ஐப்ரோவுக்கு 60 ரூபான்னு சொன்னேன். சரி, 60 ரூபாயிலே நான் 20 ரூபாய் தான் தருவேன்னு சொன்னேன். சரி, புதுசா கஸ்டமர் வராங்கன்னு சொல்லி அதுக்கும் சரின்னு சொன்னேன். கடைசியில் அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு அந்த 10 ரூபாயும் கடன் நிறுத்தலையா? இந்த மாதிரி கஸ்டமர் எல்லாம் இப்படிதான் பிக்கப் பண்ணுமாச்சு. சரியா, நான் போயிட்டு வரேன். வாடி வா, அடுத்த வாட்டி வருவல்ல, அப்போ என்ன பண்றேன்னு பாரு.